ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் ப்ராசஸிங் ஸ்பெஷலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த 5 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை வித் லிங்க்டின் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ன இருக்கணுமோ என்ட்ரு பண்ணி க்ரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல சைன்இன் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா பில்லிங் அண்டு ரிஸ்க் அசோசியேட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள், எந்த பிரான்ச்சில் பண்ணியிருந்தாலுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், பிஎஸ்சி ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்லாம் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதை தவிர உங்களுக்கு கம்ப்யூட்டரில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஷிஃப்ட்லலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினி இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எதெல்லாம் நாலேஜ் இருக்கணும், என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் டிகிரியை வந்து நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நீங்கள் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருந்து அதை கம்ப்ளீட் பண்ணியிருந்து ஃப்ரெஷராக இருந்தீங்கனாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும், எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் ரெஸ்யூம் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கண்ட்ரி, இந்த இடத்துல ஆட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆட் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர கீழே வந்து செக் பாக்ஸ் இருக்குல்ல, இதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஜாப்ஸ், அதாவது அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாவா பேக் எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியான்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாவா பேக்கெண்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் வந்து இந்தியாவிலே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு 1 to 2 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்கியூஎல் சர்வர் டேட்டா பேஸில் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டிசைன் பிரின்சிபல்ஸில் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவாவை யூஸ் பண்ணி டெவலப் பண்ண அப்ளிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை ஃபார் தி ஜாப்னு இருக்குல்ல, இங்கே அப்ளை வித் லிங்க்டின் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே மேனுவலாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்கள் ரெஸ்யூம் இருக்குல்ல, அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து நீங்கள் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா, ஒரு வேளை இந்த கம்பெனியில் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இங்கே கிரியேட் நியூ ப்ரொஃபைல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, உங்கள் பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சைன்இன்க்கு போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ணி இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 5 ஜாபுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.